நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபீபாவின் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நேயர்கள் கேட்க இருப்பது தென்றல், வாழ்வியல் சிந்தனைகள் குறித்து அறிந்து கொள்ளலாம். ஃபீபாவின் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் வாழ்வியல் சிந்தனைகள் குறித்து அறிந்து கொள்ளலாம். கடுகளவு மாற்றங்கள் கற்பனை கெட்டா விளைவுகளை எவ்வாறு ஏற்படுத்துகிறது என்பதை குறித்து ஜேம்ஸ் கிளியர் என்பவர் எழுதியிருக்கிறதான புத்தகத்திலிருந்து சில கருத்துக்களை கேட்கலாம். நண்பர்களே, உங்களுடைய தினசரி பழக்கங்களில் நீங்கள் செயல்படுத்துகின்ற ஒரு சிறு மாற்றம் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் வித்தியாசமான ஒரு இடத்திற்கு வழிநடத்தக்கூடும். 1% மோசமான தீர்மானம் அல்லது 1% சிறப்பான தீர்மானத்தை மேற்கொள்ளுவது அக்கணத்தில் முக்கியமற்றது போல தோன்றக்கூடும். ஆனால் காலப்போக்கில் உங்களுடைய இந்த தேர்ந்தெடுப்புகள் நீங்கள் இப்போது இருக்கின்ற நிலைக்கும் நீங்கள் எட்டக்கூடிய நிலைக்கும் இடையேயான வித்தியாசத்தை தீர்மானிப்பதாக இருக்கும். தினசரி பழக்கங்களின் விளைவாக உருவாகின்ற ஒன்றுதான் வெற்றி. இக்கணத்தில் நீங்கள் ஒரு பெரும் வெற்றியாளராக இருந்தாலும் சரி அல்லது படுதோல்வி அடைந்திருந்தாலும் சரி, அது ஒரு பொருட்டல்ல. உங்களுடைய பழக்கங்கள் உங்களை வெற்றிக்கான பாதையில் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றனவா என்பதுதான் இங்கு முக்கியம். நீங்கள் உங்களுடைய தற்போதைய விளைவுகள் மீது கவனம் செலுத்துவதற்கு பதிலாக நீங்கள் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கும் பாதையின் மீதுதான் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் ஒரு லட்சாதிபதியாக இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் சம்பாதிக்கின்ற பணத்தை விட கூடுதலாக செலவு செய்தால் நீங்கள் ஒரு மோசமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். உங்களுடைய செலவு பழக்கங்கள் மாறவில்லை என்றால் விளைவு மகிழ்ச்சியூட்டுவதாக இருக்காது. இதற்கு மாறாக தற்சமயம் உங்களிடம் எந்த சேமிப்பும் இல்லை என்றாலும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சிறிதளவு பணத்தை மிச்சப்படுத்தினால் பொருளாதார சுதந்திரத்தை அடைவதற்கான பாதையில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருப்பீர்கள். வாழ்வில் நீங்கள் எந்த நிலையை அடைவீர்கள் என்பதை நீங்கள் கணிக்க விரும்பினால் உங்களுக்கு கிடைக்கும் சிறு வெற்றிகளையும் சிறு தோல்விகளையும் நீங்கள் கவனித்து வர வேண்டும். உங்களுடைய தினசரி தேர்ந்தெடுப்புகள் கூட்டாக சேர்ந்து அடுத்த 10 அல்லது 20 ஆண்டுகளில் உங்களை எங்கே கொண்டு சேர்க்கும் என்பதை பாருங்கள். நண்பர்களே, நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்களோ அதைவிட குறைவாக செலவிடுகிறீர்களா? நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒழுங்காக உடற்பயிற்சி மையத்திற்கு போகிறீர்களா? நீங்கள் தினமும் புத்தகங்களை படித்து புதியதாக எதையேனும் கற்றுக்கொள்கிறீர்களா? இத்தகைய சிறு விஷயங்கள்தாம் எதிர்காலத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவராக இருப்பீர்கள் என்பதை தீர்மானிக்கின்றன. வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையேயான இடைவெளியை நேரம் பூதாகரப்படுத்துகிறது. அந்த நேரத்திடம் எதை நீங்கள் ஒப்படைக்கிறீர்களோ அதை அது பன்மடங்கு பெருக்குகிறது. நல்ல பழக்கங்கள் நேரத்தை உங்களுடைய நண்பனாக ஆக்கும். மோசமான பழக்கங்கள் அதை உங்களுடைய எதிரியாக ஆக்கும். பழக்கங்கள் என்பவை 2 முனைகளை கொண்ட ஒரு வாளை போன்றவை. நல்ல பழக்கங்கள் உங்களை வளர்த்தெடுக்கும். மோசமான பழக்கங்கள் உங்களை கீழே சாய்த்துவிடும். எனவே பழக்கங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதையும் அவற்றை உங்கள் விருப்பப்படி எவ்வாறு வடிவமைப்பது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த வாளின் ஆபத்தான பாதியை உங்களால் தவிர்க்க முடியும். நண்பர்களே, கவனித்து பாருங்கள். நமது அடையாளம் மாறும்போதுதான் உண்மையான நடத்தை மாற்றம் நமக்குள் ஏற்படுகிறது. ஊக்குவிப்பு அல்லது ஒரு மோட்டிவேஷன் காரணமாக நீங்கள் ஒரு பழக்கத்தை துவக்கியிருக்கலாம். ஆனால் அது உங்கள் அடையாளத்தின் ஒரு பகுதியாக ஆகும்போதுதான் நீங்கள் அப்பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடிப்பீர்கள். மேம்பாடுகள் உங்களுடைய அடையாளத்தின் ஒரு பகுதியாக ஆகும் வரை அவை தற்காலிகமான மேம்பாடுகளாக மட்டுமே இருக்கும். ஒரு புத்தகத்தை படிப்பது உங்கள் இலக்கு அல்ல, மாறாக வாசிக்கும் பழக்கத்தை கொண்ட ஒருவராக ஆவதே உங்கள் இலக்கு. ஒரு மாரத்தான் போட்டியில் கலந்து கொள்வது உங்கள் இலக்கு அல்ல, ஓர் ஓட்டக்காரராக ஆவதுதான் உங்கள் இலக்கு. ஓர் இசைக்கருவியை வாசிக்க கற்றுக்கொள்வது உங்கள் இலக்கு அல்ல, ஓர் இசை கலைஞராக ஆவதுதான் உங்கள் இலக்கு. பாருங்கள், உங்கள் நடத்தைகள் பொதுவாக உங்களுடைய அடையாளத்தை பிரதிபலிக்கின்றன. நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு காரியமும் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ அதை சுட்டிக்காட்டுகிறது. சரியான காரியத்தை செய்வது சுலபமானது.
ஏனென்றால் உங்களுடைய நடத்தையும் உங்கள் அடையாளமும் ஒன்றுக்கொன்று இசைவாக இருக்கும்போது நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் உங்களை நம்புகிறீர்களோ அப்படிப்பட்டவராக நீங்கள் நடந்து கொள்ளுகிறீர்கள். ஒரு பழக்கத்தை உருவாக்குவதில் உள்ள பிற அம்சங்களைப் போலவே இதுவும் 2 முனைகளைக் கொண்ட ஒரு வாள்தான். அடையாள மாற்றம் உங்களுக்கு சாதகமாக செயல்படும்போது சுய மேம்பாட்டிற்கான ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றலாக அது அமையக்கூடும். ஆனால் உங்களுக்கு எதிராக செயல்படும்போது அது ஒரு சாபமாக மாறிவிடும். நீங்கள் ஓர் அடையாளத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அந்த அடையாளத்தின் மீது நீங்கள் கொண்டுள்ள பிடிப்பு மாறுவதற்கான உங்கள் திறன் மீது தாக்கம் ஏற்படுத்தும்படி செய்வது சுலபமானதாக இருக்கும். சிலர் தங்களுடைய அடையாளத்துடன் தொடர்புடைய வழக்கங்களை கண்மூடித்தனமாக கடைபிடித்தபடி வாழ்க்கையை ஓட்டுகின்றனர். சிலர் இவ்வாறு கூறுவதுண்டு, ஓரிடத்திற்கு போவதற்கான வழியை கண்டுபிடிப்பது எனக்கு மிகவும் சிரமமான காரியம். காலையில் எழுவது எனக்கு சாத்தியமில்லை. மக்களுடைய பெயர்களை என்னால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது. என்னால் எங்கும் ஒருபோதும் உரிய நேரத்திற்குள் போக முடிவதே இல்லை. தொழில்நுட்பம் எனக்கு சரிப்பட்டு வராது. கணக்கு எனக்கு வரவே வராது. அது எனக்கு பிடிக்காது. இதுபோல ஆயிரக்கணக்கான நம்முடைய வாக்குமூலங்கள் இருக்கின்றன. நீங்கள் ஒரு கதையை ஆண்டுக்கணக்காக உங்களிடம் கூறி வந்திருக்கும்போது அதை உண்மை என்று நீங்கள் சுலபமாக ஏற்றுக்கொண்டு விடுவீர்கள். காலப்போக்கில் சில குறிப்பிட்ட நடவடிக்கைகளுக்கு நீங்கள் எதிர்ப்பு காட்டத் தொடங்குவீர்கள். ஏனென்றால் நான் அதுவல்ல என்று நீங்கள் நினைப்பீர்கள். உங்களுடைய சுய பிம்பத்தை தக்க வைத்துக் கொள்ளுவதற்கும் உங்களுடைய நம்பிக்கைகளுக்கு இசைவான ஒரு வழியில் நடந்து கொள்வதற்குமான ஓர் உள்ளார்ந்த அழுத்தத்தை நீங்கள் உணருவீர்கள். நீங்கள் உங்களோடு முரண்பட்டு நிற்பதை தவிர்ப்பதற்கான வழிகளை நீங்களே தேடிக்கொண்டிருப்பீர்கள். ஓர் எண்ணமோ அல்லது செயலோ உங்களுடைய அடையாளத்துடன் எவ்வளவு அதிக ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளதோ அதை மாற்றுவது அவ்வளவு அதிக கடினமானதாக கூட இருக்கும். உங்களுடைய கலாச்சாரம் எதை நம்புகிறதோ அதையே நீங்களும் நம்புவீர்கள். உங்களுடைய சுய பிம்பம் அல்லது தனிப்பட்ட அடையாளம் தூக்கி நிறுத்துகின்ற விஷயத்தை செய்வதும் உங்களை சௌகரியமாக அது உணரச் செய்யலாம். ஆனால் அந்த நம்பிக்கையும் செயலும் அது தவறானவையாக இருந்தாலும் கூட அதை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். பாருங்கள், தனிநபர் நிலையிலும் சரி, குழு நிலையிலும் சரி, அல்லது சமுதாய நிலையிலும் சரி, நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துவது மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருப்பது நமது அடையாளத்தின் முரண்பாடு. நல்ல பழக்கங்கள் அறிவார்ந்தவையாக இருந்தாலும் கூட அவை உங்கள் அடையாளத்துடன் முரண்பட்டு நிற்குமானால் நீங்கள் அந்த பழக்கங்களை நடைமுறையில் செயல்படுத்த மாட்டீர்கள். எதிர்காலத்தில் பயன்படுத்துவதற்கு உங்கள் சூழலை நீங்கள் எப்படி தயாராக வைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து பாருங்கள். ஆஸ்வால்டு நக்கோல்ஸ் ஒரு மென்பொருள் வல்லுனர். இவர் தன்னுடைய சூழலை எப்போதும் தயார் நிலையில் வைத்திருப்பதன் சக்தியை புரிந்து கொண்டுள்ளார். அறையை மீண்டும் ஒழுங்குபடுத்துதல் எனும் உத்தியை பயன்படுத்தி அவர் தன்னுடைய சுத்தப்படுத்துதல் பழக்கத்தை உருவாக்கினார். எடுத்துக்காட்டாக சொல்லப்போனால், அவர் தொலைக்காட்சியை பார்த்து முடித்தவுடன் அதன் ரிமோட்டை தொலைக்காட்சி வைக்கப்பட்டிருக்கும் மேசையின் மீது வைத்துவிட்டு தன்னுடைய சோஃபாவில் உள்ள தலையணைகளை ஒழுங்காக அடுக்கி வைத்துவிட்டு போர்வையை மடித்து அதற்குரிய இடத்தில் வைப்பார். அவர் தன்னுடைய காரை விட்டு கீழே இறங்கும்போது காரினுள் இருக்கும் குப்பைகளையெல்லாம் எடுத்து வெளியே குப்பை தொட்டியில் போட்டுவிடுவார். ஒவ்வொரு அறையையும் மீண்டும் ஒழுங்குபடுத்துவது வெறுமனே அதை சுத்தப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, மாறாக அடுத்த நடவடிக்கைக்கு அதை தயார்படுத்துவதும் தான். நான் ஓர் அறைக்குள் நுழையும்போது எல்லாம் அதின் இடத்தில் ஒழுங்காக இருக்கும். இதை நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறையிலும் செய்வதால் எல்லா பொருட்களும் எப்போதும் நல்ல நிலையில் ஒழுங்காக இருக்கின்றன. நான் கடினமாக வேலை செய்வதாக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் உண்மையில் நான் ஒரு சோம்பேறி. அறைகளை நான் உடனுக்குடன் ஒழுங்கமைத்து விடுவதால் எனக்கு நேரம் மிச்சமாகிறது என்று ஆஸ்வால்டு கூறுகிறார். ஓர் இடம் எதற்கு பயன்படுத்தப்படுகிறதோ அதற்காக அதை நாம் ஒழுங்காக வைக்கும்போது அடுத்த நடவடிக்கை சுலபமானதாக ஆக்குவதற்காக நாம் அதை நேர்த்தியாக தயார்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டாக சொல்லப்போனால், ஒரு பெட்டி நிறைய பல்வேறு வகையான வாழ்த்து அட்டைகளை வைத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிறந்த நாள் வாழ்த்து அட்டைகள், திருமண நாள் வாழ்த்து அட்டைகள், பட்டமளிப்பு நாள் வாழ்த்து அட்டைகள் என்று அவற்றை வகையாக பிரித்து வைத்துக் கொள்ளலாம். தேவைப்படும்போது ஒரு பொருத்தமான அட்டையை அதிலிருந்து எடுத்து நாம் அனுப்பிக் கொள்ளலாம். வாழ்த்து அட்டைகளை அனுப்புவது எப்போதும் நமது நினைவில் நன்றாக இருக்கும். ஏனென்றால் அது அனுப்புவது தொடர்பான சிக்கல்களை நாம் குறைத்துக் கொள்ளலாம்.
உடனடியாக பயன்படுத்துவதற்கு ஏதுவாக நம்முடைய சூழலை நாம் நேர்த்தியாக தயார்படுத்துவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. நாம் ஆரோக்கியமான உணவை சமைக்க விரும்பினால் சமைப்பதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் முதல் நாளன்று இரவே மேடையின் மீது எடுத்து வைத்துவிடலாம். காலையில் நாம் எழுந்திருக்கும்போது சமைப்பது சுலபமாக இருக்கும். நீங்கள் அதிகமாக வரைய விரும்புகிறீர்களா? உங்களுடைய பென்சில்கள், நோட்டு புத்தகங்கள், வரைவதற்கான கருவிகள் போன்றவற்றை உங்கள் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் நீங்கள் வைத்துவிடலாம். நீங்கள் உடற்பயிற்சி செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் உடற்பயிற்சிக்கான உடையையும் காலணிகளையும் தண்ணீர் பாட்டிலையும் முன்கூட்டியே தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் ஆரோக்கியமான உணவை உட்கொள்ள விரும்பினால் வார இறுதி நாட்களில் பல்வேறு பழங்களை துண்டு துண்டாக வெட்டி தனித்தனி டப்பாக்களில் போட்டு உங்களுடைய குளிர்சாதன பெட்டிக்குள் வைத்துவிடலாம். பிறகு மறுவாரம் நெடுகிலும் நீங்கள் சாப்பிடுவதற்கு ஆரோக்கியமான உணவு உங்களுக்கு தயாராகிவிடும். அதிக எதிர்ப்பு இல்லாமல் நல்ல பழக்கங்களை உருவாக்கிக் கொள்வதற்கான எளிய வழிகள்தான் இவை. நீங்கள் இதே கொள்கையை பயன்படுத்தி உங்களுடைய மோசமான பழக்கங்களை கடினமானவையாக ஆக்குவதற்கு உங்களுடைய சூழலை நீங்கள் மாற்றியமைத்துக் கொள்ளலாம். நீங்கள் அளவுக்கு அதிகமாக தொலைக்காட்சி பார்க்கிறீர்கள் என்றால் ஒவ்வொரு முறை பார்த்து முடித்த பின்பும் அதன் ஒயரை கழற்றிவிடுங்கள். நீங்கள் பார்க்க விரும்புகின்ற நிகழ்ச்சியின் பெயரை உங்களால் வாய்விட்டு உரக்க கூற முடிந்தால் மட்டுமே மீண்டும் அந்த ஒயரை பிளக்கில் மாட்டுங்கள். மனம் போன போக்கில் எதையேனும் பார்ப்பதை அது தவிர்க்கும். முடிந்த போதெல்லாம் மதிய உணவு நேரம் வரை நம்முடைய அலைபேசியை வேறோர் அறையில் வைத்துவிடலாம். அது பக்கத்தில் இருந்தால்தான் அதை நாம் அடிக்கடி எடுத்து பார்த்து கொண்டே இருப்போம் அல்லவா? ஆனால் அது இன்னொரு அறையில் இருக்குமானால் நாம் அதை பற்றி அரிதாகவே சிந்திப்போம். இதுபோல் தேவையற்ற நடத்தைகளை தவிர்ப்பதின் மூலம் சிறிதளவு சிக்கலை நாம் குறைத்து கொள்ளலாம் என்பது நமக்கு ஆச்சரியமூட்டும் தகவலாக இருக்கிறது. நடத்தை மாற்றத்தை நாம் ஒரு தனிநபராகவோ அல்லது ஒரு பெற்றோராக, ஒரு பயிற்றுவிப்பாளராக அல்லது ஒரு தலைவராக அணுகினாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, இனிவரும் கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். சரியான விஷயங்களை செய்வது சுலபமானதாக இருக்கின்ற ஓர் உலகத்தை நாம் எவ்வாறு வடிவமைப்பது? உங்கள் வாழ்வின் முக்கியமான நடவடிக்கைகள் நீங்கள் செய்வதற்கு மிகவும் சுலபமானவையாக இருக்கும் விதத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மீண்டும் வடிவமைத்துக் கொள்ளலாம். சுருக்கமாக சொல்லப்போனால் மனித நடத்தையானது குறைவான முயற்சி விதியை பின்பற்றுகிறது. எந்த விஷயத்திற்கு மிக குறைவான உழைப்பு தேவைப்படுகிறதோ அதை நோக்கியே நாம் இயல்பாக ஈர்க்கப்படுகிறோம். சரியான விஷயத்தை செய்வது கூடுமானவரை சுலபமாக இருக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கும். நல்ல நடத்தையுடன் தொடர்புடைய சிக்கல்களை குறைத்து கொண்டால் சிக்கல்கள் குறைவாக இருக்கும்போது பழக்கங்கள் சுலபமாகும். மோசமான நடத்தைகளுடன் தொடர்புடைய சிக்கல்களை அதிகரித்துக் கொள்ளாமல் சிக்கல்கள் அதிகமாகும்போது பழக்கங்கள் கடினமாகின்றன. எதிர்கால நடவடிக்கைகள் சுலபமானவையாக இருக்கும் விதத்தில் நமது சூழலை நேர்த்தியாக, ஒழுங்காக வடிவமைத்துக் கொள்ளலாம். நேயர்கள் இதுவரை கடுகளவு மாற்றங்கள் கற்பனை கெட்டா விளைவுகளை எப்படி ஏற்படுத்தும் என்பதை குறித்து ஜேம்ஸ் கிளியர் என்பவர் எழுதியுள்ள ஒரு நூலிலிருந்து தகவல்கள் கேட்டீர்கள். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாயோடி மறைந்து விடும். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாயோடி மறைந்து விடும். கனவுகள் ஆயிரம் மனதார கண்டு நீ நனவுகள் ஆக்கும் முன் மறைந்திடுமே. கனவுகள் ஆயிரம் மனதார கண்டு நீ நனவுகள் ஆக்கும் முன் மறைந்திடுமே. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாயோடி மறைந்து விடும். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் அறிவற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்களே, நம்மை சுற்றியிருப்பவர்களுக்கு முன்னால் ஞானமாய் நடந்து காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
நாம் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் குறித்து நாம் அறிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும், பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாகும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் எல்லாவற்றையும் சகலத்தையும் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். மிகவும் அன்பான நண்பர்களே, நம் எதிர்காலத்திற்காக நமது நேரத்தையும் நமது திட்டங்களையும் விவேகமாக நாம் பயன்படுத்த வேண்டும். அதனால் நாம் வெற்றியை கண்டுபிடிக்கலாம். நேயர்கள், இதுவரை கடுகளவு மாற்றங்கள் கற்பனை கெட்டா விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை குறித்து ஜேம்ஸ் கிளியர் என்பவர் எழுதியுள்ள புத்தகத்திலிருந்து தகவல்களை கேட்டீர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இமெயில் மற்றும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீண்டும் மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.